மகர ராசி அன்பர்களே, சனி பகவானை துணை கொண்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அனைத்து காரியங்களையும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் மேலே கொண்டு போகணும்னு ஒரு எண்ணத்தோடு அது எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி போகிறீங்க. உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடமான மீன ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறார். பணம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை பெருக்கி வருகிறார் அப்படிங்கிறதும், உங்கள் ராசியின் 2ஆம் இடமான கும்பராசியை தொடர்ந்து நம்ம குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறனாலும் குடும்பத்திலும் பண வரவுக்கு அப்படியே பேலன்சிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த தன காரகன் அப்படிங்கிறவுடைய பார்வையிலே விரயங்களும் கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான சூழ்நிலையில் இருக்கும். இந்த தனம் கொடுப்பது எப்பயுமே குரு தான் கொடுப்பாரானா சுக்கிரனும் கொடுப்பார். 4ஆம் இடமான மேஷராசிக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே இருந்தனாலே ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்து இவங்களோட ஒரு அசோசியேஷனில் போகக்கூடிய மூமெண்ட் எல்லாம் நிறைய இருக்கும். அப்படின்னாலே சுப செலவுகள் நிறைய இருக்கும், சுப நிகழ்வுகள் இருக்கும்னு இண்டிகேஷன் கிடைச்சோம். உங்கள் ராசியின் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடம் மிதுன ராசி. அங்கே சூரியன் குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்படின்னால் கன்ஃபார்மாக பண வரவை ஏற்படுத்தி விடுவார் அப்படின்னு தெரிகிறது. எதிர்பாராத பண வரவுகள், உங்ககிட்ட இருக்கிற ரிண ரோக சத்ரு அப்படின்னு சொல்ல 3 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று, எதிரிகள் மூலியமாக வரக்கூடிய பணம், இல்லை உங்களுக்கு கேஸ் போட்டு ஜெயிச்ச பணம், இல்லையா மருத்துவத்தின் மூலியமாக பணம், கடனில் நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு, இப்படி வகையில் பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறதும், உங்களுடைய ராசியின் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதனாலே சில ஊதியங்கள் உயர்வதற்காகவும் இருக்கிற பொசிஷன் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதும் தெரியுது. அப்போ நல்ல ஒரு நிகழ்வுகளை அழகாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. இங்கே சந்திரனுடைய மூமெண்ட் அப்படி பார்த்தோம்னா, உங்கள் ராசியின் அவிட்ட நட்சத்திரத்திலேருந்து வெளியில் வர சந்திரன் இந்த திங்கட்கிழமையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அஸ்வினி பரணின்னு மேஷராசிக்குள்ள வரைக்கும் போனால் இந்த வாரம் முடிகிறோம். இப்போ அவர் போகக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 2-3 நாளைக்கு பணத்தை உங்களுக்கு எப்படியும் அஷூரன்ஸ் கொடுத்துட்றார். சந்திராஷ்டமெல்லாம் இல்லை, தைரியமாக அவரோட சேர்ந்து போயிட்டே இருக்கலாம். அவர் பணம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இந்த வாரம் சுபிட்சமான வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு அபார ஏகாதசி அப்படிங்கிறதும், அந்த ஏகாதசி அன்று உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் விஷ்ணுவுக்கு உகந்தது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அன்றைய நாளிலே நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பதனாலே உங்களுக்கு லாபமான விஷயங்கள்லாம் நடக்கும்னால சுவாமியை வணங்குவது நார்மலாக சொல்லுவோம். துளசி மாலையை சுவாமிக்கு சமர்ப்பித்து விட்டு நீங்கள் விரதம் இருந்து வருவீர்களானால் உங்களுடைய அஷூரன்ஸு கன்ஃபார்மாக உண்டு. ஏன்னா உத்திராட நட்சத்திரத்து சம்பத்து தாரை அப்படின்னு கேட்டால் பண வரவுக்கு யாரா வழி இருக்காங்கட்டா திருவோண நட்சத்திரம் சொல்லுவோம். திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சொல்லுவோம். அடுத்தடுத்த நட்சத்திரம் சம்பத்து தாரைன்னு சொல்லுவோம். அப்படி உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அழகாக அமைத்து கொள்ளலாம் என்ற செய்தியை மனதில் நிறுத்தினீர்களால் இந்த வாரம் இனிமையான நல்ல வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.